உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. எளிமையாக நீங்கள் எதை பண்ணுங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் உடனே அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ்? இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குமா, என்னென்னா குருவாயால் ஒரு மந்திரத்தையோ வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சாபமோ ஒரு பிரச்சனைகளோ எல்லாம் குருகள் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துப்பாங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு நன்மைகள் மட்டும் கொடுப்பாங்க. உங்களுக்கு வர கெட்டதெல்லாம் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. சில மூலிகைகளை அடக்கிக்கிட்டு நம்மளை நாமே மறைச்சிக்க முடியும், மக்களுக்கு தெரியாமல் மறையும். அது அவ்வளோதான் சிம்பிள். அந்த மூலிகையை அடக்கிக்கிட்டோம்னா மற்றவங்க கண்களுக்கு நம்ம விழ மாட்டோம். ஓகே, ஸோ இன்விசிபிளாக மாறலாம். வெரி சிம்பிள். அது என்னன்னா என்ன இது அப்படி யோசிப்பாங்க. திருப்பி அந்த மூலிகை நான் வெளியே துப்பிட்டேன்னா நார்மல் ஆயிடும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி சாத்தான தெய்வமாக பார்த்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாத்தான் வேற, சாத்தானா நெகட்டிவ் டிவின்ஸ். குட்டி சாஸ்தான், சாஸ்தானை தான் என்ன சொல்றது, கேரளா சைடு வந்து வழிமுறைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, இவரு மாயாஜாலத்தில் நம்பர் 1 மாயாஜாலம். ஓகே ஓகேங்களா, சிம்பிளாக சொல்லப்போனால் இவரை வழிபட்டாக்கா யாரையும் வழிபடக்கூடாதுன்னு நினைக்கிறவரா அவர். அவுல் பொறி கடலை, ஓகே, அதே மாதிரி நெல், வேறு எதுவும் வைக்க தேவையில்ல, ஒரு படி நெல்லை வச்சாலே வருது. இப்போது மாந்திரிகர்கள் வந்து யட்சினி மோகினி இதெல்லாம் வசியம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி சாதாரண மக்கள் நான் கேட்டதே எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு ஏக்கம் இருக்குல்ல. நான் எவ்வளவோ பரிகாரம் செய்கிறேன், எவ்வளவோ விஷயங்கள் நான் விரதம் இருக்கிறேன், இந்த நாள் ஃபுல்லாக நான் கடுமையான விரதம் இருக்கிறேன், என்னுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறணும் அப்படிங்கிற பேர் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ எளிமையாக நீங்கள் எதை பண்ணுங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் உடனே அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ்? இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குமா, என்னென்னா பெண்கள் மிகப்பெரிய அற்புதமான ஒரு தெய்வ ஆற்றல் கொண்டவங்க. ஓகே, ஆண்களுக்கு வந்து 2-3 ஸ்ட்ரென்த் இருக்குன்னா பெண்களுக்கு 10-15 ஸ்ட்ரென்த் இருக்கும். சொல்லுங்க, ஆண்கள் வந்து வெளியே வேலை பார்த்துட்டு வந்துட்டு வீட்டில் ஆறாமல் டைம் பாஸ் பண்ணுவாங்க. பெண்கள் அப்படி இல்லை, ஒரு தங்கையாக மாறுவா, மனைவியாக மாறுவா, மகளாக மாறுவா, தாயாக மாறுவா. கண்டிப்பாக, புரியுதுங்களா? அந்த எல்லா சப்ஜெக்டும் அவன் நிவர்த்தி பண்ணணும்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் போடணும். சும்மா இல்லை, இதையும் இல்லாமல் வெளியும் போய் உழைக்கிறான். புரியுதுங்களா? அப்போ யாருக்கு ஸ்ட்ரென்த் அதிகம்? பெண்களுக்கு. ஓகே, பூமியே வந்து பெண்ணுக்கு தான் பூமி தாய்ன்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போது இவ்வளோ பெரிய இதுவே தாங்கிட்டு இருக்கிற பெண்ணு. இப்போ எந்த வகையில் நம்ம கம்மியான ஆள்கள்னு நம்ம யோசிக்கிறோம்? எல்லாருக்குமே அவங்களோட மன ஆற்றலுக்கு ஒரு வழிகாட்டுதல், ஒரு குரு வேணும். ஓகே, அந்த குரு வந்து கரெக்டான பர்சனாக இருந்தால் மட்டும்தான் அவங்க அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, நம்மளுக்கு படிப்புலேயோ நம்ம டீச்சர் வந்து கொஞ்சம் மட்டமான டீச்சர் ஆனால் என்ன பண்ணணும், நல்லா சொல்லித்தர மாட்டேன். ஆமாம். ஓகே, அதே என் ஸ்டூடெண்ட் வந்து ப்ரில்லியண்ட்டாக வரணும், என் படிப்பை நல்லா காப்பாற்றணும், ஓகே, என் பேர் வந்து பின்னாடி வரும், என் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, நான் என்ன பண்ணுவேன், எஃபெக்ட் நிறைய போடுவேன், அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். அதுதான் விஷயம். ஓகே, புரியுதுங்களா? அந்த மாதிரி எஃபெக்ட் போடுறவங்கக்கிட்ட நீங்கள் பயிற்சியோ இல்லை ஒரு குருவாயால் ஒரு மந்திரத்தையோ வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சாபமோ ஒரு பிரச்சனைகளோ எல்லாம் குருகள் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துப்பாங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு நன்மைகள் மட்டும் கொடுப்பாங்க. உங்களுக்கு வர கெட்டதெல்லாம் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் குருவாயால் ஒரு விஷயத்த வாங்கணும்னு சொல்கிறது. ஓகே, ஓகேங்களா? அப்போது இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு யாரும் குருமார்கள் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் சில குருமார்களை வந்து இயற்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. ஓகே, நான் அதை சொல்லியிருக்கேன். ஆமாம், அது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சேன்னா, நிறைய பேருக்கு ஆன்மாக்கள் மேல் நம்பிக்கை இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு என் தாத்தா தான் வழிகாட்டுதல். அவர் ஆன்மா ரூபத்தில் தான் இருக்கார், அவர் தான் வழிகாட்டுறார். இந்த மாந்திரிகம் நான் பயிர்றதுக்கு கற்றுக்கிறதுக்கு காரணமே என் தாத்தா.
ஓகே. ஓகே, தாத்தானா மனித ரூபத்தில் இல்லை. நான் 7வது தலைமுறை. அப்போ எங்கள் தாத்தா 7 தலைமுறைக்கு முன்னாடியே சித்த வைத்தியம் பார்த்துருக்காங்க, மாந்திரிக விஷயங்கள் கையாண்டிருக்காங்க. அப்போ அவர் வழி நடத்துறது தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஒரு விஷயத்த சொல்லணுன்னா டைரியில் எழுதிடுவாங்க, இல்லை நம்மளுக்கு வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு யாரும் இப்போ நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அந்த மாதிரி நம்மகிட்ட வந்து ஓகே. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே கொடுப்பாங்க. ஓகே. இன்னைக்கு யார் வராங்க, நாளைக்கு யார் வராங்க, எதுக்காக வராங்க, எல்லாம் கைட்னஸ் ஆகிடும். ஓகே. ஓகே, அப்போது அவங்க வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்லுவாங்க, இந்த நேரத்துக்கு நீ இந்த இடத்துக்கு போ அப்படின்னா இந்த மனிதனாக இருக்கக்கூடிய நான் என்ன பண்ணுவேன் யோசிச்சு பாருங்களேன். 12 மணிக்கு இந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னா நான் போவேனா? ஐயோ யாவா வந்து நம்மள அடிப்பானோ யோசிப்பாமா மாட்டேன், பயம் வருமா இல்லையா? அப்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் பண்ணல. ஓகே. எங்கள் வீட்டில் நிறைய ஸ்டார்டிங்கில் நிறைய எதிர்த்தாங்க, அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்ட்டு. வச்சுக்க விருப்பம் இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லை நான் வீட்டை விட்டு விரட்டி விட்ருங்க, நான் பாட்டுக்கு போயிடுவேன். 12 மணி நைட் ஆனாலும் சுடுகாட்டுக்கு போக சொன்னால் போவேன், சுடுகாட்டில் தூங்க சொன்னால் தூங்குவேன், இல்லை எங்கேயோ ஒரு காட்டுக்கு போக சொன்னால் எந்த ஒரு மிருக பயம் இல்லாமல் போயிட்டே இருப்பேன். ஓகே. ஓகேவா? அங்கே எனக்கான ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அவங்க மேலே நான் வச்சிருக்கிற நம்பிக்கை. ஓகே. அவங்க இறைவன் கொண்டு வழிகாட்டுறாங்க. அப்போ அந்த இறைவனும் இவங்களையும் முன்னிட்டு தான் நான் அந்த வேலைகள் செஞ்சேன். இப்போவும் எனக்கு அவங்க அப்படிதான் வழிகாட்டுறாங்க. ஒரு மூலிகை எடுக்க போனோன்னா யாரும் கண்டே பிடிக்காத இடத்துல அந்த மூலிகையை எனக்கு அவங்க காட்டுவாங்க. இதுக்கு என்ன சொல்றது? கண்டிப்பா. நீங்க ஏற்கனவே கூட நம்ம நேர்காணலே கூட சொல்லியிருக்கீங்க, ஒரு மூலிகை வந்து நான் தேடி எடுக்க போயிருந்தேன் அப்படின்னு. நிறைய விஷயங்கள் அந்த அந்த மூலிகைகளோட பலன்கள் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஓகேவா? சில மூலிகைகளை அடக்கிக்கிட்டு நம்மளை நாமே மறைச்சிக்க முடியும். ஓகே. மக்களுக்கு தெரியாமல் மறையவும் முடியும். ஓகே. அது அவ்வளோதான் சிம்பிள். அந்த மூலிகையை அடக்கிக்கிட்டோம்னா மற்றவங்க கண்களுக்கு நம்ம விழ மாட்டோம். ஓகே. ஸோ இன்விசிபிளாக மாறுறது. ஆமாம். ஓகே, வெரி சிம்பிள். அது என்னன்னா என்ன இது அப்படி யோசிப்பாங்க. திருப்பி அந்த மூலிகை நான் வெளியே துப்பிட்டேன்னா நார்மல் ஆயிடும். ஓகே. பட் ஆனால் இது பாசிபிளா? இப்போ நடைமுறை இருக்கிறது அந்த மூலிகைகள்லாம் ரொம்ப எளிமையாக கிடைக்காதுல்ல? எளிமையாக கிடைக்காது, அதுதான் சொல்கிறேனே. ஒவ்வொன்றும் பொக்கிஷ புதையல் மாதிரி தேடிக்கிட்டே இருக்கணும். தேட 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 தான் ஒவ்வொரு விஷயங்களும் கிடைக்கும். தேடாமல் எதுவும் கிடைக்கும். ஓகே. இப்போ பொதுவாக நம்ம அந்த குட்டிச்சாத்தான் வகைகள்லேயே 300க்கு அதிகமான குட்டிச்சாத்தான்கள் வந்து இருக்கு. 364 வகைகள் இருக்கு. ஓகே. இப்போ யக்ஷினிகள் மொத்தம் எத்தனை வகைகள் இருக்கு? யக்ஷினிகளும் நிறைய இருக்குமா. யக்ஷி குழு தெய்வங்கள் வந்து எப்படி சொல்கிறதுன்னா லட்சங்களுக்கு மேலேயே இவங்களோட உருவங்களும் தன்மைகளும் இருக்கு. ஓகே. ஓகே, நம்ம சும்மாவே எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம், தனதான் யக்ஷினி சொல்லிட்டோம், சொர்ண யக்ஷினி சொல்லிட்டோம். ஓகேவா? வாக் யக்ஷினிங்கிறது இருப்பா. ஓகேவா? நில யக்ஷினிங்கிறது இருப்பா, நீர் யக்ஷினிங்கிறது இருப்பா. ஓகேவா? தாமரை யக்ஷினிங்கிறவளை தான் லக்ஷ்மி குறிப்பிடுவாங்க. ஓகே. லக்ஷ்மி தாய்க்கு அடிவாரமாக இருக்கிறவங்க அவங்கள வழிபடுறவங்க சீட்டுக்கள் அதிகமாக வழிபடுவாங்க. ஓகே. அவங்ககிட்ட பாருங்க எப்பவும் நகைக்கடை பிஸ்னஸ் தான் அதிகமாக பண்ணும். ஆமாம். ஓகே, பிஸ்னஸில் வந்து சீட்டுக்கள் அதிகமாக முன்னேறான். ஓகே, அதே மாதிரி வந்து எங்கள் ஆளுங்கக்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நம்ம இஸ்லாத்தின் முறையிலேயே நம்ம கையாளுறோம். குரானின் ரீதியாகவே அது முயற்சி பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஸ்பெஷல் தன்மைகள் கிடைக்கும். ஓகே, அது செயலாற்றல் இறைவன் செய்வோம். தாராளமாகவே நடக்கும். இது ஒன்றும் எப்படி சொல்கிறது, முயற்சி இல்லாமல் எதுவும் நடக்காது. ஓகே, முயற்சி வேணும், மனதைரியம் வேணும். இதில் என்னால் சாதிக்க முடியும். இது பிரபஞ்சத்தில் நம்ம நிரந்தரம் கிடையாது. நான் என்னை நாடி வரவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறது, நான் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு இருப்பேனோ இல்லையோ தெரியாது, பட் நாளைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய வேலைக்கு நான் பொறுப்பேன். ஓகே, புரியுதுங்களா? நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. அதுதான் சித்தர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. சித்தர்கள் சமாதிக்கு எதுக்கு போகிறோம் சொல்லுங்கள்? கண்டிப்பாக எதுக்கு போகிறோம்? அவங்க இல்லைனாலும் அவங்களோட ஆன்மா வேலை செய்யுது இல்லையா? மக்களுக்கு நன்மை நடந்துட்டு இருக்கா இல்லையா? எத்தனை பேர் சித்தர்களை வந்து
இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ சித்தர்களை வந்து நிறைய பேர் குருமார்களாகவும் ஏற்று அதுதான் குருமார்களா ஏற்றி வழிபாடு பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு எங்களோட பூர்வீகத்துலேருந்து வந்த என்னோட தாத்தா தான் குருமார். ஓகே. ஓகேவா? அதாவது ஜீவன் உள்ள குருமார் இல்லை, அதுக்கப்புறம் ஜீவன் உள்ள குருமார்களை நிறைய காசியில் வந்து கிட்டத்தட்ட 5 குருமார்களை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, அகோரி குருமார்களும் இருக்காங்க, காளி வழிபாடு குருமார்களும் இருக்காங்க. ஓகே. 2 பேரும் இருக்காங்க. ஓகே. அதே மாதிரி என்ன சொல்கிறதுன்னா, இந்த பெண்கள் குலத்துலேருந்து நிறைய தாய்மார்கள் குருமார்களாக என்ன அக்செப்டட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஓகேங்களா? அப்போ அவங்க எல்லாம் வந்து நம்மளை அழைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக. ஓகேவா? நான் இல்லை வரமாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். கூப்பிட்டாங்கன்னா உடனே போயிடுவேன். ஆனால் ஏன் கூப்பிட்றாங்க, எப்படி கூப்பிட்றாங்க, நான் என்னை பற்றி எப்படி தெரியும், இதெல்லாம் எனக்கு அனலைஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. அந்த மாதிரி தான். ஓகே. இப்போ பொதுவாக இந்த மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தாலும், இப்போ இந்த மாதிரியான யட்சினிகள், மோகினி, குட்டி சாத்தான்கள் வந்து பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி சாத்தானை தெய்வமாக பார்த்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி சாஸ்தானங்கிறது வேற, சாத்தானங்கிறது வேற. சாத்தான் வேற, சாத்தானா நெகட்டிவ் இமேஜ். ஓகே. குட்டி சாஸ்தானை தான் என்ன சொல்றது, கேரளா சைடு வந்து வழிமுறைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே. ஓகே, அவங்கள தான் வந்து 364 குட்டி சாஸ்தான்கள் இருக்குன்னு சொல்றது. ஓகே. ஓகே, அவங்களும் இப்போ நான் மோகினியை வந்து விஷ்ணு ரூபான்னு சொன்னேன்னா அதே மாதிரி தான் இவரும். ஓகே, இவரும் வந்து எப்படின்னா கன்னிப்பெண், கூலி பாஹு அப்படிங்கிற ஒரு மலவாழ் பெண் மணிக்கு குளிக்கும் போது கருத்தரிச்சது தான் விஷ்ணு மாய பகவான். ஓகே. அந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் ஆகலை. இப்போ கல்யாணம் ஆகாம குழந்தை பிறந்தா என்ன சொல்லுவாங்க? மேரிக்கு கூட கல்யாணம் ஆகாதாக ஜீசஸ் பிறந்தார். அந்த மாதிரி தான் இவர். ஓகேவா? ஆனால் இவருக்கு சேவை செய்யக்கூடியதான் அந்த சாஸ்தாக்கள். மெயினான சாஸ்தா குட்டி விஷ்ணு மாய பகவான். ஓகே. இவர் கீழே இருக்கிறவர் தான் சாத்தான்கள், குட்டி சாஸ்தாக்கள். கீழே வேலை செய்யக்கூடிய சேனைப்பட மாதிரி. இவரு மாயாஜாலத்துல நம்பர் 1 மாயாஜாலம். ஓகே. ஓகேங்களா? சிம்பிளா சொல்ல போனா இவரை வழிபட்டாக்கா யாரையும் வழிபடக்கூடாதுன்னு நினைக்கிறவர் அவர். ஓகே. இவரை மட்டும்தான் வழிபடணும் அப்படிங்கிற அப்படின்னு ஒரு அவருக்குள்ள ஒரு ஈகோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தன்மையுள்ள ஒரு 11 வயது வச்சுக்கோங்க, 11 வயது குழந்தை அவர். அவர் ஆள் எல்லாம் கிடையாது. ஓகே, அதனால தான் அவர் பேர் வந்து குட்டி சாஸ்தா. ஓகே. குட்டிங்கிறதுனால தான் சாஸ்தான் வச்சிருக்காரு. ஓகேவா? இவருக்கு மாயாஜாலங்கள் எப்படின்னா, காட்டில் வந்து மரமும் அறையில் இவர் மாயாஜாலங்களை கற்றுக்கிட்டு தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த குலத்தையே இவர் எதிர்த்தாராம். ஓகே. ஓகேவா? அப்படி எதிர்த்ததுனால தான் இவருக்கு இந்த பேர். ஓகே. விஷ்ணு மாயன்னா அந்த விஷ்ணு பகவானோட ரூபத்தையே எடுத்துக்கிட்டு அந்த தெய்வர் குலத்துக்கு இவர் போனாராம். விஷ்ணுவோட மாய ரூபத்தை எடுத்துட்டு போனாராம். அவரோட முகம் பாருங்க, கிருஷ்ணரோட அம்சத்துக்கு ஒத்துப்படுற மாதிரி இருக்கும். மேஜிக்கல் உலகத்துக்கு தேவையான ஒரு சாஸ்தான அவரு. ஓகே. மாந்திரிக உலகத்துக்கு. ஓகேவா? இவருக்கு வழிபாடு முறைகள் எல்லாம் வேற வேற மாதிரி. மது, மாடோட ரத்தம், ஓகேங்களா, அதே மாதிரி சுருட்டு. ஓகே. இந்த ஐயனாருக்கு வழிபாடு படுற மாதிரி அவுல் பொறி கடலை. ஓகே, அதே மாதிரி நெல் பொரின்னு சொல்லுவாங்கல்ல, புது நெல். இந்த நெல்லை வச்சாவே ஒரு வருவார். வேற எதுவும் வைக்க தேவையில்ல, ஒரு படி நெல்லை வச்சாலே வருவார். அந்த மாதிரி ஒரு ஆற்றல் உள்ள கூடியவர். இவருக்கு கீழே இருக்கிற சேனைங்க தான் அது. இல்லை, இதுல ஏதோ ஒரு விஷயத்த யாவனோ ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பான். ஓகேவா? அப்போ அவ்வளோ சீக்கிரம் அதுங்களும் கண்ட்ரோல்ல வராது. கண்ட்ரோலுக்கு வருதுன்னா சுயமா இப்போ ஒரு கட்டுப்பாடோட நாங்க இருக்கிறோம் ப்ராமிஸ் பண்ணாதான் அது ஒரு வேலையை செய்யும். செய்யாது. ஓகே,
அதுங்களுக்கும் சரியான தீனி போட்டால் தான் வேலை செய்யும். ஓகே. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு மாடோட ரத்தம் வேணும், நீ போயிட்டு வெட்டி விற்கிற இடத்துலலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அது ஏற்றுக்காது. ஓகே. நம்மளே பலி தனிப்பட்ட முறையில் கொடுக்கணும். ஓகே. அதே மாதிரி நிறைய வகைகள் இதில் மாறுபடும். ஓகே. வேதங்கள் வந்து அதர்வண வேதம், வித்வேதம், ஓகே, சுவாம வேதம், அந்த மாதிரி வேதங்கள்லேயே 5 9 வகையான வேதங்கள் இருக்குது. அந்த மாதிரி இது வேதங்கள்லேயே மாறுபட்டுரும். ஓகே. நம்மளுக்கு ஓகேங்களா, அந்த வேதங்கள் வச்சு தான் இதுங்களை வந்து கையாளுவாங்க. ஓகே. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து இவங்களையும் கும்பிடுறாங்கல்ல, ஸோ இவங்களையும் அது வழிபாடு கொடுத்துருப்பாங்க. யாருன்னா கொடுத்துருப்பாங்க, பட் அதோட எஃபெக்டிவ்னஸ் என்னன்னு தெரியாது இவங்களுக்கு. ஓகே. ஸோ அப்படி ஒருவேளை அவங்க வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? அவங்களுக்கு ஆபத்து நடக்குமா இல்லை நல்லது? இல்லை, கொஞ்ச நாள் வந்து நல்ல விஷயமாவே நடந்துட்டு இருக்கோம். டக்குன்னு இவன் என்ன பண்ணுவான்னா, அவன் குலதெய்வத்துக்கோ இல்லை அவன் பிடிச்ச தெய்வ என்ன கோயிலுக்கோ போயிடுவான், வழிபாடு பண்ண போயிடுவான். போயிட்டு வந்து 2-3 நாளில் பார்த்தா அவனுக்கு அடி விழும். ஓகே. புரியுதுங்களா? அடி விழும், வேற எதனா இழப்பீடுகள் சந்திக்கும். அவனுக்கு என்னன்னே புரியாது. அக்காரணம் இதுவாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இவரை வழிபட்டோம் அப்படின்னா வேற யாரையும் வழிபடக்கூடாது. இவருக்கு அந்த செல்ஃபிஷ் திங்க்னஸ். கேரளாவில் போய் பாருங்க, அவருக்கு மட்டும்தான் வழிபாடு நடக்கும். அவர் வச்சிருக்கிறவங்க வேற எந்த தெய்வத்தையும் வச்சிருக்க மாட்டாங்க. ஓகே. இப்போ கேரளா அதே மாதிரி பகவதி தாய், பகவதி அம்மனை வந்து எல்லாரும் வழிபடும். பகவதி அம்மன் தனிப்பட்ட முறை. ஓகேங்களா, அந்த அம்மா தாய் மாதிரி எல்லாரும் வழிபடுறாங்க. ஓகே. விஷ்ணுமாயா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு குலமே இருக்கு. அவங்க குலத்தார் தான் வழிபட பண்ணுவாங்க. அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு எந்திரமோ அந்த சின்ன ஒரு குட்டூண்டை கொடுப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு வந்து இவங்க வழிபாடு பண்ண ஆரம்பிச்சா அவனுக்கு கரெக்டான மரியாதை கிடைக்கலன்னு அவன் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. புரியுதுங்களா? ஓகே. ஏன்னா அந்த ஜெலஸ் வரும், சின்ன பிள்ளை தானே. அதனால அவங்கள விட, அதாவது அவனோட கான்செப்ட் என்னன்னா, தெய்வங்களை விட நான் அதிகமான புத்திசாலி, அதிகமாக என்கிட்ட பவர். ஓகே. அந்த மாதிரி தாட் உள்ள. ஓகே மேம்.